அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறுந்தொகையில 3வது பாட்டு. பாடியவர் தேவகுலத்தார். திணை வந்து குறிஞ்சி. சரியா? அம் அந்த பாட்ட வாசிக்கிறேன். பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற செய்திய வாசிக்கிறேன். தலைமகன் சிறைப்புறமாக, அவன் வரைந்து கொள்வது வேண்டி தோழி இயற்பளித்தவழி தலைமகள் இயற்பட மொழிந்தது. அதாவது என்னன்னா, சிறைப்புறமாகன்னா ஒரு தலைவன்னா காதலன். காதலன் அல்லது கணவன். இந்த பாட்டுல வந்து காதலன். அந்த காதலன் வந்து சிறைப்புறமாகான அந்த 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 காதலிக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வர்றான். இல்ல வர்றான், நிக்கிறான். அப்படி ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தோழி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த 2 பேருக்கும் ஒரு சம்மந்தப்பட்ட தோழி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவன வந்து டீஸ் பண்ற மாதிரி, அல்லது இந்த ஒரு மாரி சாடையா பேசுவாங்க தெரியுமா நம்ம ஊர்ல? கேலி பண்ற மாதிரி, அவன மட்டம் தட்டுற மாரி பேசுறாங்க. அதாவது இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. வீதியில அவன் போறான். அந்த தோழி வந்து வாசல்ல நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள தலைவி இருக்கா. தலைவின்னா அந்த லவ் பண்றவ இருக்கா. அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, என்ன இவன் வந்து ஒரு மாரி டீஸ் பண்ற மாதிரி, இல்ல சாட பேசுற மாதிரி. அவன போய் இன்னும் நீ நம்பிக்கிட்டு இருக்க. அவன் வந்து உன்ன எப்படி கல்யாணம் பண்ணுவான்? நீ செய்றது சரியில்ல. அவன உட்ரு. அவன நம்பாத. அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்போ அந்த பொண்ணு அதாவது அவன் அது இப்படி சொல்றது அவனுக்கு கேட்குது. அப்போ வந்து அந்த பொண்ணு பதில் சொல்றாங்க. அதாவது அப்படியெல்லாம் சொல்லாத. நான் வந்து அவன அவ்ளோ லவ் பண்றேன். அவன் நல்லவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பாட்டு மூலமா சொல்றாங்க. அப்போ அத வந்து அவன் கேட்குறானா, இல்ல கேட்கலையா நமக்கு அது தெரியாது. அத வந்து அந்த புலவர்ட்ட தான் கேட்கணும். அவனுக்கு வந்து இந்த விஷயம் கேட்டுச்சா, கேட்கலையான்னு. அத பத்தி சொல்லல. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்றது தான் பாட்டு. அதாவது சிறைப்புறமாகான மறைவிடத்தில். சிறைனா வெளிப்படையா 2 பேரும் இல்லாத இடத்துல. அப்போ என்ன பாட்டுன்னா, இது வந்து குறிஞ்சியில இருக்கிறது. நிலத்தினும் பெரிதே பாட்ட வாசிக்கிறேன். மொத்தம் 4 வரி தான். குறுந்தொகை எல்லாமே 4 வரி தான். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று. அதாவது அடுத்து நீரினும் ஆர் அளவின்றே. அடுத்து சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு, ஓகே கமா வருது. ஏன் கமான்னு சொல்றேன் அப்புறம். பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, உங்களுக்கு புரியுது இது இது ஈஸியா புரியுது தானே. அதாவது நிலத்தினும் பெரிதே. அதாவது அவனோட எனக்கு இருக்கிற அந்த காதல் வந்து இந்த நிலத்த விட பெருசு. இல்ல இந்த கற்பனைகள்ல சொல்றப்ப தான், அந்த ஏதாவது ஒரு அந்த காதல வந்து கற்பனையோட கலந்து சொல்றப்ப தான், அது நம்மள வந்து ஆக்கிரமிக்குது அந்த பாட்டு. அதாவது நான் வானத்த வில்லா வளைப்பேன் அப்டின்னா, அது வளைக்க முடியாது. அது வந்து திடப்பொருள் கிடையாது. ஆனாலும் அத சொல்றப்போ கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அதுபோல இது நிலத்தினும் பெரிதே. அந்த அந்த அளவுக்கு நான் ரொம்ப லவ் பண்றேன் அவன. அவ ரொம்ப நல்லவன்னு சொல்றா. இந்த நிலமெல்லாம் இருக்கு இல்லையா? இத விட ரொம்ப பெருசு அந்த காதல். அதுபோல வானத்த விட உயர்ந்தது அந்த காதல். அதாவது வானம் எங்க இருக்கு? அத விட உயர்ந்தது. நீரினும் ஆறளவின்றேன்னா, அந்த கடலுடைய ஆழத்த விட ஆழமானது. சாரல் அந்த குறிஞ்சி நாட்ல, அந்த குறிஞ்சி பகுதியில கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்ட, அதாவது கரிய கொம்புகளை உடைய, அந்த கொம்புன்னா அந்த வாது இருக்குல்ல, அந்த கிளைகள் உடைய அந்த அந்த குறிஞ்சி பூவு கொண்டு, அந்த குறிஞ்சி பூக்கள் எல்லாம் அந்த தேன் எடுத்து, அந்த பெருந்தேன் இழைக்கும் நாடு அப்டின்னா, அந்த காடுகள்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மரங்கள்ல ரொம்ப உயரமான மரத்தில கூட பெரிய தேன் கூடு இருக்கும். அதான் ராட்டு மதுருன்னு சொல்லுவாங்க. பெருசா தேன் கூடு இருக்கும். அந்த அந்த மாரி ஒரு அந்த நாட்டுக்காரனுடைய நாடுன்னா அது அ 2 பேருமே குறிஞ்சி நாட்டை சேர்ந்தவங்க தான். குறிஞ்சி பகுதியை சேர்ந்தவங்க தான். அந்த நாடன், அந்த பகுதியுடைய அவனுடைய நட்பு. அதாவது அந்த காதலன் வந்து உள்ளூரா இருக்கலாம், பக்கத்து ஊரா இருக்கலாம், பக்கத்துக்கு பக்கத்து ஊரா இருக்கலாம். ரொம்ப தூரத்துலாம் கிடையாது. இப்ப மாதிரி டெக்னாலஜி அப்ப இல்ல இல்லையா? இப்ப பாருங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு லவ் பண்றது, ஆன்லைன் லவ்வு, ட்ரெயினு, ஃப்ளைட்லாம் இருக்கனால ரொம்ப தூரத்தில இருக்கு. அதாவது ஒரு குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவங்க, ஒரு மருது நிலத்துக்காரங்களோட லவ் பண்ற அளவுக்கு இப்ப டெவலப் ஆயிருச்சு. அப்ப வந்து குறிஞ்சியோட தான் லவ் பண்ணுவாங்க. ஏன்னா, அவ்வளோ தூரம் தான் மக்கள் வந்து போவாங்க. இப்ப இதுல என்ன விஷயம்னா, இந்த குறிஞ்சி பூ இருக்கு இல்லையா? இந்த அதாவது நிலம், நீரு, ஆகாயத்த விட உயர்ந்ததுன்னு அவ சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இந்த குறிஞ்சி பூ ஏன் சொல்றான்னா, இந்த குறிஞ்சி பூ 12 வருஷம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூ பூக்குமாம். அப்படி பூ பூக்குற அந்த குறிஞ்சி பூ, அந்த குறிஞ்சி நிலத்து பூ சரியா? அந்த குறிஞ்சி பூ மாதிரி உயர்ந்த பூக்கள்ட்ட இருந்து அந்த தேன் இந்த வண்டு வந்து தேன் எடுக்குமாம். அப்போ இவளுக்கு வந்து அந்த விளக்கத்துல என்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுக்கு 12 வயசு. இப்போ 12 வயசுல பெரிய மனுஷி ஆவுதுகல்ல பிள்ளைங்க. அதுபோல
அவளுக்கு 18 வயசு பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி அதில வந்து சொல்றாங்க. அதாவது என்னோட தலைவன் வந்து என்ன மாதிரி சிறந்த பெண்ண தான் அவன் லவ் பண்ணுவான். என்ன விட்டுட்டு வேற சாதாரண அதாவது நம்மள தவிர மத்த எல்லாரையும் நமக்கு சாதாரணமா தான் தெரியும். புரியுதுங்களா? அந்த மாரியெல்லாம் அவன் போமாட்டான். அவன் என்னதான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவான். அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு வந்து, அ இந்த திருவிளையாடல் படத்துல பார்த்தீங்களா, உயர்ந்த வகை எ பூக்கள் இருக்கு இல்லையா? அதாவது சின்ன சின்ன பூ குட்டி குட்டியா இருக்கும்ல. அதாவது இந்த சில்லி முல்லி பூ, இந்த இந்த ரோட்டோரத்துலலாம் அந்த கலை அந்த வீடுன்னு சொல்லுவாங்க. கலை மாதிரி வளர்ந்துருக்கும் இல்லையா? அந்த பூச்செடியில இருந்து தேன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு வண்டு இருக்கும். அது பேர் வந்து சுரும்பு. அந்த சுரும்பு வந்து சின்ன பூக்கள்ல இருந்து தான் எடுக்கும். அது எந்த வாசனை இல்லாத பூக்கள்ல கூட போய் எடுக்கும். தேன் எடுக்கும். இந்த தும்பிங்கிறது உயர் சாதி பூக்கள். அதாவது உயர் உயர் சாதின்றத விட வெரைட்டி. அந்த உயர்ந்த பெரிய பூக்களோ, இல்ல வாசனை நிறைந்த பூக்களோ அங்க போய் தேன் எடுக்கும். அதுதான் தும்பி. அதாவது அந்த உயர் சாதி தும்பி. அது வந்து இந்த திருவிளையாடல் படத்துல, "கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு" ஒரு பாட்டு இருக்குல்ல. அது குறுந்தொகையில தான் இருக்குது. இறையனார் பாடுன பாட்டு. அதுல வந்து அந்த இது சொல்லுவாங்க. அந்த தும்பிங்கிறது உயர்ந்த வகை பூக்கள்ல தான் தேன் எடுக்கும். அதாவது அது என்ன சொல்றது? அதாவது ம் எப்படி சொல்றது? எல்லாத்துலயுமே ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா? கிளாஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து ஹை கிளாஸு. ஐயோ! தப்பா சொல்ட்டேனே! இல்ல அது வந்து உயர்ந்த பூக்கள்ல மட்டும் தான் தேன் எடுக்கும். சரிங்களா? அப்புறம் கிளாஸ் சொன்னா அது நல்ல உதாரணம் கிடையாது. அந்த மாதிரி ம் அந்த மாதிரி தேன் எடுத்து மிகச்சிறந்த தேனை உருவாக்குகிற அந்த குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதாவது நான் வந்து அந்த குறிஞ்சி பூ மாதிரி. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. நான் தான் சிறந்தவ. அவன் என்ன தவிர வேற யாரையும் விரும்ப மாட்டான். அப்படிங்கிற அர்த்தத்தில தான் சொல்றாங்க. சரியா? அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன். இந்த தும்பின்னு ஒரு வண்டு இருக்கு. தேனீ வகை இருக்கு. சுரும்புன்னு ஒண்ணு இருக்கு. அது குட்டியா இருக்கும். அது சில பூக்கள்ல தேன் எடுக்கும். அந்த மாதிரி ஒருவேள அது அந்த மாரி சின்ன பூக்கள் எடுக்கிற அளவுக்கு தான் அது வாய் குட்டியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால அப்படி சொல்றாங்க. இந்த அளவுக்கு அப்போ அந்த பதில ஒரு விதத்துல அத அவன் கேட்கலாம். கேட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. "பாரு அந்த பொண்ணு உன்ன பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுது. சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ." அப்படின்னு அந்த தோழி வந்து அந்த தலைவனுக்கு அட்வைஸ் பண்ற மாரி, "உன்ன பத்தி அவ எவ்வளோ பெருசா நெனச்சுக்கிட்டு இருக்கா. நீ இப்படியே வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு போறியே, இப்படி வருஷக்கணக்குல திரியிறியே." அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, "இவன் 4, 5 வருஷமா லவ் பண்றான். என்ன கல்யாணம் பண்ணுவானான்னு தெர்ல." அப்படின்ற மாதிரி அவங்க இடையில இருக்கிறவங்க சொல்லுவாங்க. "என்ன இவன் வர்றான், போறான், லவ் பண்றேன்றான். வீட்ல எதுவும் சொல்ல மாட்டானா? நீ சொல்லு, எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொல்லு." நான் கூட சொல்லிக் குடுத்துருக்கேன் அந்த மாதிரி. மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொன்னோனே, ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் வந்து சும்மா காலேஜ் டைம்ல பேசுறது. அ இது வந்து ஒரு நல்ல பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு. பட் இது வந்து 12 வயசு பொண்ணு. இப்போ சிலப்பதிகாரத்தில கண்ணகிக்கு 12 வயசு தான் கல்யாணம் ஆனப்போ. அப்போ ஒரு 12 வயசுல அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆன உடனே கட்டி குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கல்யாணம் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கோவலனுக்கு வந்து மாதவிய பழக ஆரம்பிக்கிறப்பவும், அந்த பொண்ணுக்கு 12 வயசு தான். அதாவது அந்த காலத்துல 12 வயசுங்கிறது, இந்த காலத்து 24 வயசு. புரியுதுங்களா? இப்ப 12 வயசு பிள்ளைங்கலாம் வந்து சிறுமி, குழந்தை, ஒண்ணுமே தெரியாது. அந்த காலத்துல வந்து வேற மாதிரி சூழல் இருந்திருக்கு. சாப்பாடு, அவங்களுடைய சுற்றுப்புறம் அதெல்லாம் வேற. இப்ப எங்க அம்மாயிக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. ஆனா கணக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் சூப்பரா தெரியும். அப்புறம் இந்த வட்டி கணக்கு, கூட்டு வட்டி எல்லாமே தெரியும். நாமெல்லாம் நோட் எடுத்து இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறப்போ, எங்க அம்மாயி வந்து அபாக்கஸ் படிச்சவங்க மாதிரி கணக்கு சொல்லணும்னா பார்த்துக்கோங்க. அதாவது அப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க விவசாயம் கத்துக்கிட்டாங்க. என்ன, சின்ன வயசுலயே விவசாயம் கத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு அது விவசாயம், தோட்ட வேலை செய்றது, சாப்பிடுறது, தூங்குறது. கொஞ்ச நேரம் கணக்கு படிக்கிறது அவ்வளோதான். வேற எதுவும் அவங்களுக்கு தேவையில்ல. தேவைப்படல. இப்ப நம்ம எல்லாம் படிக்கிறோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ படிக்கிறோம். அப்பதானே மார்க் நெறையா வரும். எல்லாத்தையும் பிடிச்சு அதாவது வாழ்க்கையில எல்லாத்தையும் பிடிச்சு செய்ய முடியாது. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்படணுங்கிறத நம்ம ஸ்கூல்ல இருந்தே கத்துக்கிறோம். எல்லா பாடத்தையும் நம்ம விரும்பி கத்துக்க முடியாது. எனக்கு வந்து கெமிஸ்ட்ரினா அவ்வளோ கஷ்டம். கெமிஸ்ட்ரி அதாவது ஃபிசிக்ஸ் கூட பரவால்ல. ஆனா கெமிஸ்ட்ரினா அவ்வளோ கஷ்டம். அதாவது கெமிஸ்ட்ரி டீச்சர்லாம் சிரிக்கவே மாட்டாங்க. 2 வருஷமா அப்படிதான் 11த், 12த்ல சிரிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே சீரியஸா தான் இருப்பாங்க. அந்த சீரியஸ்னஸ பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். அம் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த காலத்து 12 வயசுல வந்து லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறது வந்து, இந்த காலத்துக்கு ஒத்து வராது. நான் வந்து ஐ அம் நாட் சப்போர்ட்டிங் டீனேஜ் லவ். ஓகே. டீனேஜ் லவ்ங்கிறது வந்து
ம். அது வந்து அதாவது அது வந்து கல்யாணத்தில முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அந்த டெவலப்மென்ட்டுக்கு அது தேவைப்படலாம். ஆனா வந்து அது கல்யாணத்தில முடியாது. கல்யாணத்தில முடியணும்னு அவங்களும் நினைக்க மாட்டாங்க. அது நடக்கவும் நடக்காது. காலேஜுக்கு அப்புறம் லவ் பண்றது வேணா நான் வந்து சப்போர்ட் பண்றேன். காலேஜ் படிக்கிற வயசுல அதாவது 20 வயசுக்கு மேல லவ் பண்றத நான் சப்போர்ட் பண்றேன். டீனேஜ்ல இந்த மாரி 12 வயசுல லவ் பண்றத நான் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அது வந்து அம்மா, அப்பா கோவிச்சுக்காதீங்க. 12 வயசுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது குறிஞ்சி பூன்னு சொன்னதுனால 12 வயசு அப்படின்னு இந்த புக்ல இருக்கிறத சொன்னேன். அதுல இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னு தெரியுமா? அந்த நிலம் கூட அது இன்னொரு பாயிண்ட். இந்த நிலம் கூட அந்த புக்ல இருந்தது. நிலம் கூட ஒரு நாள் யூஸ் இல்லாம போயிடுமாம். ஒருவேள வானம் கூட இல்லாம போயிடுமாம். அதாவது நீர் கூட இல்லாம போயிடுமாம். அதாவது நீர் தன்மை இல்லாம கூட போயிருமாம். ஆனா எங்களோட காதல் வந்து எப்போதுமே இன்பத்தை தரும் அப்படின்னு அவ வந்து நினைக்கிறாளாம். அதாவது அந்த அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதாவது அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏன் நான் வந்து இத சொல்றேன்னா, ஆம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கா? ஒரு நிமிஷத்துல சொல்லிர்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முருகன வந்து கொஞ்சம் வெறுப்பேத்தி பேசிட்டேனா, இப்ப கொஞ்சம் பிரச்சனையா கிடக்குது. வந்து பார்க்கட்டும்ன்னு சொன்னானா, அதாவது இனிமே ஆண்களையும், ஆண் தெய்வத்தையும் வெறுப்பேத்தக்கூடாதுன்னு தோணுது. ஆ சனிக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. சனிக்கிழமை காலையில கோயிலுக்கு போகணும். நான் அடிக்கடி சொல்வேன், "பழனி பாத யாத்திரை மாதிரி" அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரொம்ப தூரம் நடந்தேன்னா, "நான் பழனி பாத யாத்திரை போன மாதிரி போனேன்" அப்படின்னு சொல்லுவேன். அடிக்கடி அத சொல்லுவேன். இப்ப நிஜமாவே சனிக்கிழமை காலையில கார வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த சர்வீஸ் பண்றதுக்கு. சனிக்கிழமை காலையில நடந்து தான் கோயில் போறேன். நான் இல்ல அது அதாவது ஈவினிங் தான் குளிரா இருக்கும். காலையில நடந்து போனா போயிரலாம். ஏன்னா நான் 2 வருஷமா வாக்கிங் போல. 2 வருஷமா கோயிலுக்கு போல. ஸோ இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து நடந்து போகணும். வேற என்ன சொல்றது? போனோனே கேட்கணும். என்ன வந்து பழி வாங்கிட்டல்ல, வர வச்சுட்டல்லன்னு. ஏன்னா, நான் என் வாழ்க்கையில குட்டி பிள்ளையில ஒரு 4 வயசுல இருந்தே நான் முருகன தான் முதல்ல கும்பிட்டேன். எல்லாருக்குமே தெரியும். அவங்கவங்களோட முதல்ல கும்பிட்ட சாமி எதுன்னு. அதனால அந்த சாமிகிட்ட சண்டை போடுறதோ, இல்ல தோத்து போறதோ எனக்கு ஒரு பெரிய வருத்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் எப்படி தெரியுமா? நான் ஒரு அம்மன் தெய்வத்த கும்பிடுவேன். திருச்சி பக்கத்தில சமயபுரம் இல்லையா? அந்த சாமி. ஆ அப்புறம் கும்பிடாம இருப்பேன். அப்புறம் வந்து முன்னாடிலாம் ரொம்ப கோவமாலாம் பேசியிருக்கேன். அப்புறம் கோவமா பேசிட்டு, அப்புறமே மறுபடியும் சாமி கும்பிடுறது. அது எப்படின்னா, இப்பலாம் கோவமா பேசுறதில்ல. ஒரு 20ஸ்ல கோவமா பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பேசினதில்ல. அது எப்படின்னா, எங்க அம்மா கூட சண்டை போடுறது, மறுபடியும் சமாதானம் போறது. எங்க அம்மா கூட சண்டை போடுறது, மறுபடியும் போய் எங்க அம்மாகிட்ட வந்து கெஞ்சுறது, பாசமா இருக்கிறது. அது போலவே நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ. இப்ப தான் கொஞ்சம் அந்த மாரி பேசுறதெல்லாம் நிறுத்தியிருக்கேன். இப்ப தான் கொஞ்சம் டீசென்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்கேன் சாமிகள்ட்ட. சரி. ம். இந்த பாட்டு குறுந்தொகை பாட்டு 3வது பாட்டு நல்லா இருக்கா? ஏன்னா நான் சோகமா பேசினா வியூஸ் போக மாட்டேங்குது. நான் சோகமா பேசுறது யாருக்கும் பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டத்துலயும் கூட ஆஃபீஸ்க்கு போய் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அதுபோல நம்மளும் கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ அந்த கையில அடிபட்டுருக்குல்ல, இது சம்மந்தமா ஒரு வீடியோ பேசணும்னு நெனைக்கிறேன். இல்ல இது சம்மந்தமா இன்னொரு சம்பவம் நடந்தது. நான் அத பத்தி பேசலான்ட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.